கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 15/7/2024 21/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. இந்த வாரத்தில் முதல்ல கிரகச்சாரம், அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் இருக்க, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரம் 17ஆம் தேதி அன்னைக்கு ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணியகாலம் பிறக்கிறது. வீட்டு விசேஷங்கள் பொதுவாகவே அதை தவிர்த்துடுறா. ஆண்டவனுக்கு உண்டான விசேஷங்கள், கோவிலில் விசேஷங்கள், இந்த மாதிரியான விசேஷங்கள் தான் நடக்கும். அதுவும் திருமணங்கள் இதெல்லாம் ஆடி மாதத்துலையும் இருக்காது, மார்கழி மாதத்துலேயும் இருக்காது. இந்த இது 17ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதத்துக்கு வருது. ஆடி மாதம்னும் பொழுது சூரிய பகவான் 17ஆம் தேதி, அதாவது 16ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6:45 மணிக்கு கடகத்துக்கு போடுறார். இது ஒரு மாற்றம். அது தவிர அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் துலா ராசியிலிருந்து, அதாவது சுவாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா துலா, விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 4 ராசிக்கு போகிறார். இந்த ராசியை வச்சு நம்ம ஒன்றா எப்படி இருக்குது பலன்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னா, தட்சிணாயன புண்ணிய காலம் 17ஆம் தேதி, 18ஆம் தேதி துவாதசி, 19ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோன்னா தஞ்சை மாவட்டம் புன்னை நல்லூரில் முத்துமாரி அம்மன் கோவில் பூச்சொரிதல் அப்படின்ற ஒரு திருவிழா ஆரம்பிக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பூச்சொரிதல் அதாவது திருவிழா. அதுவும் ஆடி மாதம் அம்மனுக்கே உகந்த மாதம்னு சொல்கிறது. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் புத்துக்கு பால் தெளிக்கிறது. அம்மனுடைய இது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 21ஆம் தேதி பௌர்ணமி, குரு பூர்ணிமான்னு சொல்லக்கூடியது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷம். அதை தவிர ஹயக்ரீவனுடைய ஜெயந்தி, ஹயக்ரீவர் உதித்த நாளாக சொல்லக்கூடியது. அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள், போட்டித் தேர்வுக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வர்றதும், அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மீனம், மேஷம், ரிஷபம் மற்றும் மிதுனம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலேயானால் புதிய முயற்சி வேண்டாம், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டமாக இருந்தது அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாரத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 15/7/2024 21/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன் அப்படின்றத ஒரு ராசியாக பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். சுக்கிரனோட சம்பந்தம் 12ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்திற்குன்னு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக பண்ணுவீங்க. வீட்டில் அலங்கார பொருட்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. அலங்கார பொருட்கள்லாம் புதுசாக வாங்குவீங்க. வீட்டில் இந்த ஸ்க்ரீன் கிளாத்து, இல்லை வீடு ஒயிட் வாஷ் பண்ணுறது, இல்லைன்னா இந்த சேர், டேபிள் இதெல்லாம் வாங்கி மாற்றி போடுறது, இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால படிப்பில் கொஞ்சம் ஜாகிரதையாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லது. இந்த வாரம் பௌர்ணமியும் வருது. இந்த பௌர்ணமி ஹயக்ரீவ ஜெயந்தின்னு சொல்கிறோம். இந்த ஹயக்ரீவ ஜெயந்தி அன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சனி பகவான் 9ஆம் இடத்துல வக்கரகிரி அடையிறது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இவ்வளோ நாளாக பிரச்சனைகள் இருந்திருந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த வாரம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. 12ஆம் இடத்தில் செவ்வாயும் குருவும் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 12ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகம் உண்டு. வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்குள்ள சிறு பிரிவுகள் வரும். சுப பிரிவுகளாகவே இருக்கும். அதாவது வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது இது தூக்கமின்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 15/7/2024 21/7/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார்.
5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 16ஆம் தேதி மாலை ஒரு 6:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாலை ஒரு 6:30 மணி வரலும் சந்திர பகவான் இருக்கு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் பரிவர்த்தனை யோகம் அமையிறது. 5ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால 2 பேருமே ஆட்சி பெறுறதுக்கு சமமாக இருக்கிறதுனாலே பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தை மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் வரும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 6ஆம் இடத்துல அப்படின்னு சொல்லும்பொழுது 16ஆம் தேதி மாலையிலிருந்து 19ஆம் தேதி காலை ஒரு 3:30 மணி வரலும் இருக்கார். 3 மணி வரலும் சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியே 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலையில் மாற்றங்கள் இருக்கும், ஏற்றங்கள் இருக்கும். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ப்ரமோஷன் மூலியமாக டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதிய வேலையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 7ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் மிதுன ராசிக்கு. 19ஆம் தேதி கார்த்தால ஒரு 3 மணியிலிருந்து 21ஆம் தேதி காலை ஒரு 8-8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்க 7ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெருத்த யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். நண்பர்கள் மூலியமாக நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 21ஆம் தேதி காலத்தால் ஒரு 8:30 மணியிலிருந்து 24ஆம் தேதி அதிகாலை 00:35 ஹவர்ஸ், அதாவது 24ஆம் தேதி 12:35 AM அந்த காலகட்டத்தில் வரலும் வந்து சந்திர பகவான் அஷ்டமத்தில் இருக்கார். சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம காலத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. தேவையில்லாமல் வந்து மூக்கம் நடித்து இந்த இது நீங்கள் சொல்கிறது தான் சரின்ற மாதிரிலாம் ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் என்ஜினியர்ஸ், அதை தவிர வந்து அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் இந்த இதில் இருக்கிறவங்களுக்கு, ஆடிட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த வாரத்தில் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவா, ஆர்ட் டைரக்டர்ஸ், சினிமா துறையில் இருக்கிறவா, இவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருவேற்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.